உடனே பரலோகம் போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. இல்லை, இறந்த உடனே இயேசு பரலோகம் போகல. இறந்த உடனே எங்கே போனார்னா காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ண போனார். இதெல்லாம் நிருபங்களில் தான் இருக்குது, வேறு எங்கேயும் இந்த ரகசியங்கள் வெளிப்படலை. 1 பேதுரு 3 அதிகாரத்தில் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை எடுத்தவங்க படிங்க, டக்கு டக்குன்னு படிங்க. 1 பேதுரு 3 அதிகாரம் 18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தடவை பாடுபட்டார். மாம்சத்திலே கொலையுண்டார், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் 19, அந்த ஆவியிலே அவர் போய் காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்தில் நோவா காலத்திலே தேவன் பொறுமையாக இருந்தபோது கீழ்ப்படியாமல் செத்தவங்களாக்கும். ஏறக்குறைய ஒரு 700-800 மக்கள் செத்ததாக ஒரு குறிப்பு சொல்கிறாங்க, உலகம் ஜனத்தொகை. அந்த அளவில் அவங்க வாரி கொண்டு போக மட்டும் உணராமல் இருந்து செத்தாங்கன்னு சொல்லி இயேசு சொல்கிறாரு. அவங்களுக்கு இயேசுவை பற்றி, ரட்சிப்பை பற்றி சொல்ல யாரும் இல்லை, இயேசுவே வரலை. அதனால் அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரட்சிக்கப்படலை. அவங்க ரட்சிக்கப்படாதவங்க அப்படியே ஜட்ஜ்மெண்ட்டில் நியாயந்திருப்பில் வந்த உடனே நீங்கள்லாம் ரட்சிக்கப்படலை, அப்படியே நரகத்துக்கு போகடான்னா அது என்ன நியாயம்? அவங்க கேட்பாங்க, ஏயா ரட்சிப்பட என்னன்னு தெரியல, யாரும் எங்களுக்கு சொல்லலை, சொல்லாவிட்டால் எங்களுக்கு எப்படி தெரியும்? மாம்சத்து உள்ளவங்களை சந்திக்க நீங்கள் உங்கள் குமாரனை மாம்சமாக உலகத்துக்கு விட்டீங்க, ஆவியாக இருக்கிற எங்களை சந்திக்க அவரை ஆவியாக அனுப்புனீங்களான்னு நாளைக்கு கேட்பாங்கள்ல. அதனால மாம்சத்திலே கொலை உண்டார், ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியில் போய் அந்த நோவா காலத்தில் உள்ள அந்த ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணார். அந்த நோவா காலம் குறிப்பாக சொல்கிறது காரணம் என்னென்னா, ஒரே நேரத்தில் பல லட்சங்கள் கோடிகள் இறந்ததுனால அந்த நிகழ்வு அங்கே சொல்லப்பட்டிருக்கே தவிர சில்லண்டியாக சேர்த்ததெல்லாம் 1-2 போகிறதெல்லாம் அது கணக்கில் சேர்க்கலை, ஆனால் அதோடு சேர்ந்தது தான். அங்கே போய் அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. என்ன பிரசங்கம் பண்ணார், ஏன் பிரசங்கம் பண்ணார், என்னத்தை பிரசங்கம் பண்ணார், அதனால் என்ன பிரயோஜனம் என்ற கேள்வி கேட்டால் அதுலேயே 1 பேதுரு 4 அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அதுக்கு விளக்கம் இருக்குது. இதற்காக செத்து போனவங்க மனுஷர் முன்பாக மாம்சத்தில் ஒருவேளை தண்டனை பெற்று அவங்க செத்தாலும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அவர்களுக்கு என்று இல்லை, அவர்களுக்கும், அப்படிப்பட்டவங்களுக்கு கூட சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த சுவிசேஷம் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, இயேசு கிறிஸ்து தான் சுவிசேஷமே. சுவிசேஷம் சொல்கிறதே இயேசு தான், அவர் தான் தொடக்கம். மார்க் 1:1 இருக்குது, இது படிங்க. மார்க் 1:1 என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இயேசு கிறிஸ்து தான் சுவிசேஷத்தின் ஆரம்பம் இருக்கு. அது இந்த இயேசு கிறிஸ்துவை எப்படி அறிக்கப்படணும்னு போட்டிருக்கு? இவர் தேவகுமாரன் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கு. இயேசு யாரு? தேவகுமாரன் சொல்லுகிற அந்த வார்த்தை தான் சுவிசேஷம். பழைய ஏற்பாட்டில் தேவனை ஒருவேளை அறிஞ்சிருந்தாலும் தேவகுமாரன் யாருன்னு தெரியாது. தேவகுமாரன் யாருன்னு தெரியாதனால அவரை விசுவாசிக்க வாய்ப்பில்லை. இயேசுவே வரலை. அது பூர்வ காலங்கள், அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவரை போல் இருந்தார் இருக்கு. ஆகவே அந்த மக்கள் எல்லாம் அப்படியே ரட்சிக்கப்படலை, நீங்கள் அப்படியே நரகத்துக்கு போகணும்னா அது என்ன நியாயம்? ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தில் இருக்குது. இயேசுவின் மூலமாக தான் ரட்சிப்பே இருக்குது. அப்போஸ்தலர் 4:12 அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை,
நம்ம ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு எந்த நாமமும் அங்கே அருளப்படலை, கொடுக்கப்படலைன்னு இருக்கு. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே 30ஆம் வசனத்திலே சிறை அதிகாரிகள் கேட்குறாங்க, ஆண்டவமாரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது பழைய ஏற்பாட்டிலேருந்து பிரசங்கம் பண்ணலை. அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்க? அதற்கு அவர்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவ்வளோதான் ஐயா. அந்த ராத்திரியிலேயே வசனம் வாய்ச்சாங்க, நைட்லேயே ஞானஸ்தானம் வாங்கினாங்கன்னு இருக்கு அந்த பகுதியில் வாய்ச்சிங்கன்னா தெரியும். ரட்சிப்புக்கு பழைய ஏற்பாடு அவசியம் இல்லை. ரட்சிக்கப்படுறதுக்கு பழைய ஏற்பாடு தேவையில்லை. அதனால் ஓய்வு நாள்தோறும் யூதர்கள் மோசையின் ஆகமங்களை வாய்ச்சாங்களே தவிர அதனால் ரட்சிப்பில்லை, அதனால் மனம் திரும்புதல் கிடையாது, அதனால் பாவ மன்னிப்பு கிடையாது, அதனால் மீட்பு கிடையாது, அதனால் எவனும் நீதிமான ஆகிறதும் இல்லை. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 39 படிங்க. இந்த வசனங்கள்லாம் ரொம்ப விலையேறப்பட்டது. குறிக்க ஒருவேளை வந்து முடியாவிட்டாலும் யூடியூப்பில் பாருங்கள். மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகினின்று விடுதலையாக்கி நீதிமான்களாக்க இருந்தீர்களே. இயேசுவை விசுவாசிக்கிற, தேவகுமாரன் விசுவாசிக்கிற எவனும் அந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து விடுதலையாகி இயேசுவாலே விடுதலையாவார்கள் என்று, நீதிமான இயேசுவால தான் ஆக்கப்படுகிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. அப்போஸ்தலர் போதனைகளே அதான். அல்லேலூயா. இதெல்லாம் நிருபங்கள் படித்தா தானே தெரியும், இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படித்தா தானே தெரியும். எல்லாம் மணிக்கணக்கில் பழைய ஏற்பாட்டையே முக்காடை போட்டு படிச்சுக்கிட்டு இருந்தா எப்படிடா விளங்க போகுது? என்னத்தை உங்களுக்கு ஆக போகுது? 1000 சொன்னாலும் உங்களுக்கு விளங்காது, புரியாது. ஏன்னா மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், அது கடவுளுடைய வார்த்தை மாதிரி தெரியும். காரியம் ஆகாது ராஜா. 2023 காலண்டரு வீட்டில் அவங்க வச்சுருப்பீங்க. வசனம் தான் நல்லா தான் இருக்கும், தலைப்பு வசனம் நல்லா இருக்கும், ஒவ்வொரு குட்டி குட்டி வசனமாக டெய்லி வசனம் எல்லாம் கரெக்டு தான். ஆனால் பழைய வருஷம் சாமி, அதில் நீ குறிக்க முடியாது, அதில் நீ தேதி கொடுக்க முடியாது, அதில் நான் இந்த தேதிக்கு வர்றேன்னு நீ எவனுக்கு நீ வாக்கு கொடுக்க முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா பழைய வருஷம் கர்த்தருடைய வார்த்தை தான், வசனம் தான் பழைய வருஷம். அது இன்றைக்கி நீ டேட்டு கொடுக்கறது, தேதி கொடுக்கறது, இன்றைக்கி நீ பார்க்குறது வைக்கிறது எல்லாம் 2024 புது வருஷம் காலண்டர் தானே. அதானே உண்மை. விளக்குறதுக்காக சொல்கிறேன். ஆகவே பழைய ஏற்பாடு அந்த வார்த்தையாக பாருங்களேன். பழைய ஏற்பாடு பழைய வருஷம், பழசுன்னே இருக்குது. அதுலேயே நீங்களே சொல்கிறீங்க பழைய ஏற்பாடு முட்டிட்டு, மல்லிகாவில் போட்டிருக்கு முட்டிட்டு முடிஞ்சிச்சு. ஒருத்தங்க சொல்கிறான் புதிய ஏற்பாடு முட்டிட்டு இருந்தாலும் இருக்குது கடைசியில் அப்படின்னா, அந்த கடைசியில் வெளிப்படுத்துகிற விசேஷம் எல்லாம் நிறைவேறின பிறகு தான் முட்டிட்டு இருக்கே தவிர அதுக்கு முந்தைய முட்டிட்டுன்னு சொல்லலை. இன்றைக்கி காலம் கடைசி காலம், நிருபங்களின் காலம், கிறிஸ்தவ மக்களுடைய ஆண்டவராகி இயேசுவை எதிர்பார்க்குற காலம், வெளிப்படுத்துகிற விசேஷம் உள்ள தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறக்கூடிய காலம் இன்னும் முற்றிட்டு வரல. இன்னும் நம்ம இன்னும் அந்த இதில் தான் இருக்கிறோம். 8வது மாதம் வந்திருக்கோம் இந்த வருஷம், இன்னும் முடியல. இன்னும் அடுத்து 9வது மாதம் இன்னும் முடியல. அப்புறம் 10வது மாதம் முடியல. டிசம்பர் 31 வரைக்கும் நமக்கு கெடுவு இருக்குது. அல்லேலூயா. விலகுனா விளையிங்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, சுவிசேஷம் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் கிடையாது. அந்த பழைய ஏற்பாடு என்ற வார்த்தை பைபிள்லேயே பவுலே சொல்கிறான், முக்காடுன்னே சொல்கிறான். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், நிருபங்களும் படித்தா தானே தெரியும். 3ஆம் அதிகாரத்தில் 14-15 எடுத்து படிங்க. பழைய ஏற்பாட்டுக்காரங்களுடைய மனது கடினப்பட்டு போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படும் போது அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினால தான் நீக்கப்படுது. பழைய ஏற்பாடு முக்காடுன்னு. அப்புறம் படிங்க.
மோசேயின் ஆகமங்கள் தெளிவாக போட்டிருக்கு. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இன்னைக்கு வரைக்கும் அந்த முக்காடு அவங்க இருதயத்தில் இருக்கே. இருதயத்தில் கண்கள் இருக்குல்ல, அந்த கண்களில் முக்காடு இருக்கு, இருதய கண்ணு. அதனால அவங்களுக்கு தெளிவாக பார்க்க முடியாது, தெளிவாக சத்தியம் தெரியாது. மோசேயே தெளிவாக சொல்லலையே. மோசேயே என்ன சொன்னான்? உபாகம் 29:29 மறைவானவைகள் தேவனுக்கே உரியது, வெளியாக்கப்பட்டது தான் நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லி வெளியாக்கப்பட்டது. என்ன சொன்னான்? நியாயப்பிரமாணத்தை சொன்னான். அந்த வசனத்தை படிங்க. உபாகமோ 29:29 மறைவானது நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே அவருக்கே வெளிச்சம். வெளிப்படுத்தப்பட்டவைகளோ வெளிப்படுத்தப்பட்டது இயேசுவின் உபதேசம் இல்லை, நியாயப்பிரமாணம் இந்த வார்த்தைகளின்படியே செய்யும்படிக்கு, அதாவது இஸ்ரவேல் மக்களுக்கும் அவங்க சந்ததிகள் அவங்க அந்த 12 கோத்திரத்துக்கும் உரியதே தவிர முழு உலகத்துக்குரியது அல்ல, புறஜாதிகளுக்கு அல்ல. நீங்களும் நானும் யூதரா, இஸ்ரவேல் நாடு சேர்ந்தவங்களா? நாம் எல்லாம் புறஜாதி தானே. நமக்கு இந்த நியாயப்பிரமாணம் இல்லை, நமக்கு கிடையாது. அந்த நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு தான். மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்படுறது, அந்த கட்டளையின்படி செய்வது அவங்களுக்குரியது, நமக்குரியது இல்லை. எல்லாம் புரிஞ்சுக்கங்க. புறஜாதிகளுக்குரியது இல்லை நியாயப்பிரமாணம், புறஜாதிகளுக்கு இல்லை. அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தை புறஜாதிகளுக்கு எப்படி கர்த்தர் கொடுத்தார், எப்படி வச்சிருக்கார்? அவங்களுக்கு பிரமாணமாக கொடுத்தாரு, இவங்களுக்கு எப்படி கொடுத்தார்? ரோமர் 2:14 படிங்க. ரோமர் 2:14. இந்த வசனத்தை குறிச்சிக்கங்க. நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் நீங்கள்லாம், நானெல்லாம் புறஜாதிக. நம்மெல்லாம் யூதர்களா, இஸ்ரவேலர்களா? இஸ்ரேல் நாட்டில் இப்போ யூதர்கள் இருக்காங்க, அவங்க தான் ஒரிஜினல் யூதர்கள். அவங்க இயேசுவை வணங்குறதில்ல, கும்பிடுறதில்ல, இயேசுவை தேவகுமாரன்னு ஏற்றுக்கிறது இல்லை. அவங்க மோசேயின் ஆகமங்கள் தான் ஓய்வு நாள்தோறும் வாசிக்கிறாங்க, இன்ன வரைக்கும் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவ ஊழியத்துக்கு எதிராக இருக்காங்க. தெரியுமா? பெஞ்சமின் நாத்தானியேல், இஸ்ரவேலுடைய பிரதமர், இன்னைக்கு கிறிஸ்தவ ஊழியங்களுக்கு தடை பண்ணுறாரு. கிறிஸ்தவங்க பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்படி மீறி கிறிஸ்தவ சொன்னால் அவங்களை கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தெரியுமா எவனுக்காவது? இன்ன வரைக்கும் அவங்க விஷயத்தில் கரெக்டாக இருக்காங்க, பழைய ஏற்பாட்டில் கரெக்டாக இருக்காங்க. இயேசுவை தேவகுமார்னு இன்ன வரைக்கும் ஏற்றுக்கல. அப்படி தப்பி தவறி கொண்டவர்களை யூத கிறிஸ்தவர்கள்னு ஒதுக்கிட்டாங்க. அவங்க வழிபாடு நடத்துவதோ ஊழியம் செய்வதோ அவங்க ஆராதிப்பதோ இவங்க விரும்புறதில்லை, தடையாக இருக்காங்க, இன்ன வரைக்கும் தடையாக இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆகவே கிறிஸ்தவர்கள் யூதர்கள் அல்ல, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. அதை புரிஞ்சுக்கிங்க. கிறிஸ்தவங்க யாருன்னா இயேசுவின் சீசர்கள். அவங்களுக்கு தான் அந்த பேர் வந்துச்சு. அப்போஸ்தலர் 11:26 படிங்க. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூட நின்று அநேக ஜனங்களுக்கு அப்போஸ்தலர்கள் உபதேசம் பண்ணாங்க. முதல் அந்தியோகியாவிலே, அது ஒரு புறஜாதி பட்டணம், அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று. லேலுயா. இதுக்கு ஒருத்தன் என்ன சொல்கிறான்? இதெல்லாம் புறஜாதியே சொன்னாங்க, புறஜாதி நாட்டில் சொன்னாங்க, அதனால நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்லி நம்ம எப்படி சொல்கிறது? அதெல்லாம் வேற்று மதத்தில் உள்ளவன் சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரி நாயே, நீ அப்படி சொல்லிட்டா 1 பேதுரு 4:16 படி நாயே. 1 பேதுரு 4:16 படிங்க. பேதுரு சொல்கிறான். பேதுருச்சுனா சாதாரண ஆளா? அப்போஸ்தலர்கள்லாம் முதன்மையானவன். அவன் சொல்கிறான், ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து
அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த. அல்லேலூயா. கிறிஸ்தவனா ஒருத்தன் இருந்தால் வெக்கப்படக்கூடாது. இயேசுவுக்காக பாடுபட்டா அவன் பயப்படக்கூடாது. அகிரிப்பா ராஜா ஒருத்தன் பவுல்கிட்ட சொல்கிறான், ஏப்பா நீ பேசுகிறத பார்த்தா கொஞ்சம் குறைய என்னை கிறிஸ்தவனாக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணுற அப்படின்னு சொல்கிறான். பவுல் சொல்கிறான், இந்த கட்டுகளை தவிர எல்லாரும் என்னை போல ஆகும்படி விரும்புகிறேன். அல்லேலூயா. ஏன்னா நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன், என்னை மாதிரி நீ ஆகணும். அதனால் கிறிஸ்தவம் என்பது புறஜாதியை வச்ச பேர் இல்லை, இயேசுவின் சீசர்களுக்கு வந்த பேர் தான் கிறிஸ்தவங்க. அந்த சீசர்கள் யூதர்கள் அல்ல, அதை முதல் புரிஞ்சுக்குங்க. யூதர்கள் மோசேயின் சீசர்கள். அது தெரியுமா உங்களுக்கு? யோவான் 9:27 படிங்க. அதாவது அந்த குருடன் 28 படிங்க. 28. அந்த குருடனை வஞ்சி, நீ தான் அந்த இயேசுவின் சீசன், நாங்கள் யாரு? மோசேயின் சீசர்கள். அந்த வேதவாரகு பரிசேயர் யூதர்கள் சொன்னாங்க, ஒருத்தன் குருடனை இயேசு சுகமாக்குறாரு. எப்படி சுகமாக்குறாரு, என்னது சுகம்? நோண்டி 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 கேட்குறாங்க. அவர் என்னடா இது, நீங்கள் சீசராக, அவருக்கு சீசராக மனதுண்டா, அதுக்கு தான் இப்படி கேட்குறீங்களான்னு சொல்லும்போது வயிறாங்க தள்ளி விட்டு வச்சு அடித்து, நீ தாண்டா அவன் சீசன், நாங்கள் யார்? மோசேயின் சீசர்கள்னு சொன்னாங்க. கிறிஸ்தவர்கள் பெயர் இயேசுவின் சீசர்களுக்கு வந்ததா, மோசேயின் சீசர்களுக்கு வந்ததா? சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களே. இயேசுவின் சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்துச்சு, மோசேயின் சீசர்களுக்கு கிறிஸ்தவங்கன்னு பேர் வரல. இயேசு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போகும்போது மத்தேயு 28 சொன்னார், 19:20 சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. யூதர்கள் ஜாதி வித்தியாசம் பார்ப்பாங்க, சகல ஜாதிகிட்டையும் போக மாட்டாங்க, வரமாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. பிராமணர்கள் மாதிரி ரொம்ப ஐதீகம் உள்ளவங்க, ஜாதி வெறி மத வெறி உள்ளவங்க. சகல ஜாதிகள்கிட்ட அவங்க சமாரியா தேசத்துக்கெல்லாம் போகவும் மாட்டாங்க, வரவும் மாட்டாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, சகல ஜாதிகளையும் என்னாக்குங்க? சீசராக்குங்க. அவர்களுக்கு பிதாகுமாரே பரிசுத்தாவி நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. மோசே கட்டளையிட்டது உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லலை, பழைய ஏற்பாடை உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லலை. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னார். நான் என்பது இயேசு, இயேசு என்பது யார் தெரியுமா? முதல் அப்போஸ்தலர். ரொம்ப பேர் இயேசு அப்போஸ்தலர்னு தெரியாது. எபிரேயர் 3:1 இருக்கு. எபிரேயர் 3:1 படிங்க. இப்படி இருக்க, இந்த மாதிரிலாம் இப்படி இருக்க, பரம அழைப்புக்கு, அதாவது பரலோகத்துக்கு பங்குள்ளவளாகிய என்ன சகோதரர்? பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே 4 பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த எபிரேயர் 3 இயேசுவுக்கு 4 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் பெயர் என்ன? யார், என்ன பேர் சொல்லுங்க? அப்போஸ்தலர். பரிசுத்த சகோதரர் என்பது கிறிஸ்தவங்க விசுவாசிகளுக்கு அந்த வார்த்தை. ஆனால் இயேசுவுக்குள்ள 4 பேர்களில் முதல் பேர் அப்போஸ்தலர். அப்போஸ்தலர்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, தேவனாலே அனுப்பப்பட்டவர்னு அர்த்தம். அனுப்பப்பட்டவர் என்று அர்த்தம். சுருக்கமாக சொல்ல போனால் இயேசுவுக்கு அந்த அப்போஸ்தலர்னு பேர் தேவனாலே அனுப்பப்பட்டதுனால அவர் முதல் அப்போஸ்தலர். இரண்டாவதாக இவரால் சீசர்கள் அப்போஸ்தலர் என்று பெயரிடப்பட்டு முழு உலகத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்லுங்க என அனுப்பப்பட்டதுனாலே அவருக்கு அப்போஸ்தலர்கள் என்று பெயர் வழங்கிற்று.
லூக்கா 6ஆம் அதிகாரம் 12-13 படிங்க. இயேசு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையில் ஏறி முழு தேவனை நோக்கி ஜெபிச்சு 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 விடிய காலம் வந்த உடனே, பொழுது விடிந்த போது மொத்தம் 82 சீசர்களை கூப்பிடுறாரு. இயேசுவுக்கு 12 சீசர்கள்னு சொல்கிறாங்க. 82 சீசர்கள் தெரியுமா உங்களுக்கு? லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 12 இருக்கு. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் வேறு 70 பேரை நியமித்தார்னு போட்டிருக்கு. மொத்தம் 82 சீசர்கள். அந்த 82 சீசர்களை அவர் வரவழைக்கிறாரு. வரவழைத்து அதில் 12 பேரை தெரிந்து கொண்டு 13 படிங்க. லூக்கா 6:13. எல்லாரையும் கூப்பிட்டு அதில் 12 பேரை தெரிந்து கொள்கிறாரு. அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிடுறார். அப்போஸ்தலர்னா, நான் உங்களை அனுப்புகிறேன், சகல ஜாதிகளுக்கும் போங்க, எல்லா நாடுகளுக்கும் சுவிசேஷம் சொல்லுங்க, சீசரானவங்க எல்லாரையும் சீசர் ஆக்குங்கன்னு சொன்னார். இவரால் சீசர்கள் அனுப்பப்பட்டதுனால அவங்க அப்போஸ்தலர்கள் என்று பெயரிடப்படுது. இயேசு தேவனால் அனுப்பப்பட்டதுனால அவர் முதல் அப்போஸ்தலர் ஆகிறார். ஆகவே நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்ய, உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னார். நான் என்பது இயேசு யார்? ஒரு அப்போஸ்தலர். நான் உபதேசம் பண்ணுறேன். அந்த அப்போஸ்தலர் சொல்கிறது ரெண்டாவது அவர் உபதேசம். ரெண்டையும் சேர்த்தா அப்போஸ்தலர் உபதேசம். புரிஞ்சுக்குங்க. அப்போஸ்தலர் சில ஆளுங்க சொல்கிறாங்க, அப்போஸ்தலர் காலம் முதல்ல முடிஞ்சு போச்சு, 1ஆம் நூற்றாண்டோடு அவங்க எல்லாம் செத்துட்டாங்க, அவனோட எல்லாம் முடிஞ்சு அப்போஸ்தலர் ஊழியம், இன்றைக்கி அப்போஸ்தலர் ஊழியம் கிடையாது, நம்ம இஷ்டப்படி பேசலாம்னு சொல்லி சில நாயிகை சொல்கிறாங்க, நாதாரிக. இயேசு ஒரு அப்போஸ்தலர்னு சொல்லும் போது முடிஞ்சிருச்சா? அந்த ஊழியம் முடிஞ்சு போச்சா? இயேசு அவ்வளோதான் முடிஞ்சா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று ஏன்டா சொல்கிற? மரித்தேர் இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி ஏன் சொல்கிற? இன்னைக்கு இயேசு இருக்கிறார், ஜீவிக்கிறார், அந்த அப்போஸ்தலர் இருக்கிறாரு, அவர் உபதேசம் இருக்கு. பெந்தேகோஸ்து நாளில் அந்த உபதேசம் தான் முதல் தொடங்கப்பட்டது. அந்த உபதேசம் தான் அங்கே உபதேசமாக சொல்லப்பட்டது. அதனால தான் 3000 யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறினாங்க. தெரியுமா உங்களுக்கு? 3000 யூதர்கள். அப்போஸ்தலர் 2:42 படிங்க. அந்த 3000 யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறின பிறகு அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலையும் அவங்களுடைய அந்நியோன்யத்திலையும் அந்த ராபோஜனத்தில் அப்பம் வைக்கக்கூடிய ஆராதனையில் ஜெபம் பண்ணுறதுலையும் உறுதியாய் தெரிந்திருந்தார்கள். அவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. 47 போட்டிருக்குல்ல, அந்த ரட்சிக்கப்பட்டவங்களை கர்த்தர் அனுதினம் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அந்த சபை பில்டிங் கட்டடமோ எழுத்தின்படி ஸ்தாபனமோ உலக பிரகாரமான ஒரு டவரோ ஒரு மலையோ ஒரு தோட்டமோ இன்றைக்கி இந்த நாதாரிக வச்சுக்கிட்டு இருக்காங்களே பேர், அந்த மாதிரி அது கிடையாது. அந்த சபை பரலோகத்திலே சர்வசங்க சபையாக இருக்கிறது. எபிரேயர் 12:23 இருக்கு, படிங்க. பரலோகத்திலே பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. சர்வ சங்கம் எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது. சர்வ சங்கம்னா தலைமை இடம்னு அர்த்தம். அங்கே வந்து நம்ம சேர்ந்துருக்கோம் இருக்கு. இங்கே நீங்கள் உலக பிரகாரமாக ஒரு கட்டடத்தில் சேரலாம், ஆனால் உங்கள் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டதாக இயேசு சொல்கிறாரு. லூக்கா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பிசாசி ஓடுதுன்னு சந்தோஷப்படாதீங்க, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. நம்ம பேர் எங்கே எழுதணும்? பரலோகத்தில் எழுதணும். இந்த உலகத்தில் இந்த என் பட்டியல்களில் எழுதியிருக்கேன்,
அந்த டீப் லைட்டில் என் பேர் எழுதுங்க, இந்த கல்லுவட்டில் எரியுங்க, இந்த இதில் புத்தகத்தில் எழுதுங்கன்னு சொல்லி வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறா. அழிஞ்சதோடு எல்லாம் அழிஞ்சு போகுது. இதில் பேர் இருந்தான்னா இல்லாவிட்டான்னா உன் பேர் எங்கே இருக்கணும்? பரலோகத்தில் எழுதிருக்கணும். ஏன்னா நம்ம குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறதாக பிலிப்பியர் 3:20 பவுல் சொல்கிறான். படிங்க. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும். எப்படி ட்ரெயினிங் எப்படி எதிர்பார்க்குறோமோ, ஏரோப்ளேனில் எப்படி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்களோ, எப்படி பஸ்ஸுக்கு காத்திருக்கிறோமோ, அதுபோல் இன்றைக்கி நம்ம உலகத்தில் பரதேசிகள், அந்நியர்கள் பரலோகத்துக்கு காத்திருக்கிறோம். வெயிட்டிங் லிஸ்ட்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. எபிரேயர் 13:14 போட்டிருக்கு, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். லேலுயா. கேரளாவை சொன்னாங்க கடவுள் பூமிடான்னு சொன்னாங்க. தெய்வ ஸ்தலம், கடவுளுடைய ஏதேன் தோட்டம், கடவுளுடைய ஊரான்னு சொல்லி அந்த வயநாடை சொன்னாங்க. இன்றைக்கி எவனாவது சொல்ல முடியுமா? அதை 30 அடி 40 அடியில் போனங்கள் கீழே கிடக்கு. இவன் ஆசீர்வாதம்னு சொல்கிறான்ல, கார் கொடுப்பார், பொங்கலாக கொடுப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், வீட்டை கொடுப்பார், மாடியை கொடுப்பார், எல்லாம் கீழே போச்சு ராஜா. நீ சொல்கிற ஆசீர்வாதமெல்லாம் மண்ணில் போயிடுச்சு. மன்னவனானாலும் மாடு ஓட்டி சின்னவனானாலும் மண்ணில் பிறந்தவன் மண்ணுக்கு தாண்டா போவான். நிலையானது உலகத்தில் இல்லை. இனிமேல் வரப்போகிறது எதுவோ அதைத்தான் நாடணும். அதுதான் அறிவாளி. சின்ன பிள்ளைங்க மாதிரி கையை சூம்பிக்கிட்டு குட்டி நாணையான்னு கழுத குட்டி நாணையான்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் இனிமேல் டைம் கிடையாது. மனவாட்டியாக இருந்தால் தான் மணவாளனுக்கு மனைவியாக முடியும். நீ சின்ன பிள்ளையாக இருந்தால் டாட்டா சொல்லிவிட்டு அடுத்த ரவுண்டில் வா மகளேன்னு போயிடுவார். இது மணவாளன் வரக்கூடிய கடைசி காலம். இதில் சின்ன பிள்ளைகளாக இருக்காதீங்க. வெணிய சூது இல்லாமல், சூது வெணியும் இல்லாமல். அதான் பவுல் சொல்கிறான், நீங்கள் சூது வெணியுமா இனிமேல் இருங்க. பேதுரு சொல்கிறான், நீங்கள் சூது உள்ளவர்களாக இருங்க, சின்ன குழந்தைகளை போல் இருக்காதீங்க. காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பால உண்ணத்தக்க சின்ன பிள்ளைகளை போல் இருக்கீங்கன்னு சொல்லி பவுல் வைகிறான். ஆகவே இன்னும் சொல்லிக்கிட்டு ஏதோ கதையை ஓட்டிக்கிட்டு நம்ம ஏதோ புலம்பு நடத்தினா போதும்னு சொல்லி இனி இருக்காதீங்க. இனி காலம் செல்லாது. ஆகவே பரலோகம்தான் நமக்கு தாய் வீடு, பரமதேசம், மேலான எருசலேம். அதுதான் அங்கே இயேசு கிறிஸ்து தலைவராக இருக்கிறார். நமக்கெல்லாம் தலைமை இடம் அங்கே இருக்குது. அவரால் அங்கே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் இருக்கார். சபையை கட்டிக்கிட்டே வர்றார். பெந்தேகோஸ்து நாளில் இறங்கின அந்த ஆவியானவர் காலிலிருந்து சபையை கட்டுறார். அப்படியே கட்டி கழுத்து வரைக்கும் கட்டுறார். கழுத்து வரைக்கும் கட்டிட்டா மேலே தலையை கட்ட மாட்டார். ஏன்னா சபைக்கு தலை யார்? இயேசு கிறிஸ்து தான் தலை. சிரிக்கு தலை புருஷன், புருஷனுக்கு தலை கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு தலை தேவன் சொல்லி 1 கொரிந்தியர் 13:3 இருக்கு. ஆகவே தலையாகிய கிறிஸ்து, தலைன்னா தலைவர்னு அர்த்தம். ஆகவே கிறிஸ்தவ சபைக்கு தலைவர் யாரு? சொல்ல மாட்டீங்களே? இயேசு கிறிஸ்து தான். இயேசு தான் தலைவர். கொலோசியர் 1:18 படிங்க. அவரே, அவரும் இல்லை, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தொர்ந்து எழுந்த முதல் பேருமானவர். அவரே, அவரும் இல்லை, அவரேன்னு இழுங்க. அவர் தான் தலையாகிய தலைவர். நமக்கு அவர் தான் முதல்வர். இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு முதல்வர் ஸ்டாலின் ஐயா இருக்கார்.
இன்னொருத்தன் வந்து நானும் முதல்வர் நானும் முதல்வர்னா அவனை நீங்கள் என்ன செய்வீங்க? இல்லை, கல்லறிஞ்சு கொள்றதெல்லாம் பழைய ஏற்பாடு. கீழ்ப்பாக்கத்தில் கொண்டு போய் விடுவீங்க. ஐயா, இவனுக்கு ஏதோ மெண்டல் பிடிச்சி தான் பைத்தியம் பிடிச்சிருச்சு, நானும் முதல்வர்னு சொல்கிறான்னு எல்லாரும் அவனை ஆஸ்பத்திரி கொண்டு போய் விடுங்கப்பான்னு சொல்லி அவனை கொண்டு போய் விடுவீங்க. ஏன்னா முதல்வர் இருக்கும்போது நான் முதல்வர்னு சொன்னால் பைத்தியம் தானேவே. அதுபோல் சபைக்கு முதல்வர் யாரு? தலைவர் யாரு? இன்னைக்கு உள்ளவன் தலைவன் சொல்கிறானே, என்னன்னு சொல்கிறீங்க அவனை? நான் தலைவர், நான் பிஷப்பு, நான் ரெவரண்டு, நான் ரெட்டு, நான் டாக்டரு சொல்கிறானா இல்லையா? அப்போ அவனை எந்த ஆஸ்பத்திரியில் விடணும் நீங்கள்? ஐயா சொன்ன மாதிரி கீழ்பாக்கத்தை வேற வழி இல்லை. ஏன்னா தலைவர் ஏசு இருக்கார்ல, இப்போ இருக்கார்ல. பிஷப்புன்னா பேராயர்னு அர்த்தம். ஒரு பேராயர் செத்துட்டா இன்னொரு பேராயரை நியமிக்கலாம். ஆனால் ஏசு செத்துட்டாரா? ஏசு தானே பேராயர்னு போட்டிருக்கு. எபிரேயர் 13:20 போட்டிருக்கு. அதை படிங்க எபிரேயர் 13:20. நித்திய உடன்படிக்கையின் இரத்தமாகிய ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த ஆடுகளின் பெரிய மேய்ப்பர்னு சொல்கிறதா பேராயர்னு சொல்கிறது. இயேசு கிறிஸ்து பெரிய ஆயராக இருப்பதுனால பேராயர் அவர் தான், கண்காணியும் அவர் தான். அந்த கண்காணி தான் பிஷப்புன்னு சொல்கிறாங்க, பேராயரை தான் பிஷப்புன்னு சொல்கிறாங்க. உன் வீட்டில் நீ வேணால் தலைவராக இருந்துக்க, உன் ட்ரஸ்ட்டுக்கு தலைவராக இருந்துக்க, உன் சொசைட்டிக்கு நீ தலைவராக இருந்துக்க ராஜா. கிறிஸ்தவ சபைக்கு தலைவர்னு இனிமேல் சொன்னேன். ஒரு தலைவர் இருக்கும்போது ஒரு தலைவர்னு நான் தான்னு சொன்னேன். இதில் இருந்தே என்ன தெரியுது? அநேகர் தலைவர்கள் இருக்கிறாங்கன்னா புறாடு தானே அது. ஒரு வீட்டுக்கு ஒரு தலைவர், சரி, ஒரு தலைவர் இருக்கார், அவர் தான் கணவர். ஸ்திரீக்கு தலை புருஷன் தான் தலைவர். கண்டவெல்லாம் வந்து நானும் தலைவர்னா அவனை செருப்படுத்த அடிக்காமல் வேறு என்ன செய்வீங்க? அந்த மாதிரி கிறிஸ்தவ சபைக்கு தலைவர் ஒருவர் தான். அவர் சாகலை, மாறாதவராக இருக்கார், இப்பையும் உயிரோடு தான் இருக்கார். பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காக பருந்தி பேசிக்கிட்டு இருக்காரு. திரும்ப வந்து நம்ம அலைக்கு வரப்போகிறாரு. இத்தனை நீ தானே சொல்கிற. இன்னொரு தலைவர் உனக்கு எதுக்குடா? இன்னொரு கண்காணிப்பு எதுக்கு? ரெட்டு ரெவரண்டு எதுக்கு? ஊழியக்காரன் சொல்லு. இயேசுவுக்கு நான் ஒரு ஊழியக்காரன் சொல்லு. நான் ஒரு சேவகன், நான் ஒரு ஊழியக்காரன் அப்படி சொல்லு. யாக்கோப்பு 1 அப்போஸ்தலர்கள் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது எப்படி எழுதுனாங்க படிங்க. யாக்கோப்பு 1:1 படிங்க. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரராயிருக்கிற ஆகிய யாக்கோப்பு. இந்த யாக்கோப்பு யார் தெரியுமா? சரியா தெரியுமா? இயேசுவின் தம்பி, கூட பிறந்த தம்பி. தெரியுமா உங்களுக்கு? கூட பிறந்த தம்பி. கலாத்தியர் 1:19 பவுல் சொல்கிறான், கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோப்புன்னு சொல்லி பவுல் சொல்கிறான். இவன் கர்த்தருடைய கூட பிறந்த சகோதரன். மரியாள் அம்மாவுக்கு 4 ஆம்பளை பையங்க பிறந்ததில் அதில் ஒருத்தன் இவனும், இன்னொரு யூதான்னு ஒருத்தன். 2 பேரும் அப்போஸ்தலர் ஆகிட்டாங்க. இந்த யூதா நிருபம் எழுதுனது அவன் தான், இந்த யாக்கோப்பு எழுதுனது இந்த யாக்கோப்பு தான். ஆகவே இயேசுவை ஏன் அண்ணேன்னு சொல்லலை, ஊழியக்காரனாகிய அவருக்கு நான் பணிவிடக்காரன், ஊழியக்காரன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட முறையில் தன்னை தாழ்த்துனாங்க. இரத்த சாட்சிகளாக இயேசுவுக்காக செத்தாங்க, தியாகிகளாக மறிச்சாங்க. அதில் ஒருத்தன் தாயா தோமா. நம்ம இந்தியாவுக்கு, நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி சாந்தோம் சர்ச்சில் இரத்த சாட்சியாக மறித்து இன்றைக்கி வந்து அங்கே அடக்கம் பண்ணி சாந்தோம் சர்ச்சில் மவுண்ட் ரோடில் இப்போ சென்னையில் இருக்கார் நினைவு சின்னமா. ஏவன் போய் அதை பார்க்குறான். அம்மா கல்லறை, ஐயா கல்லறை, இந்த கல்லறை, அந்த கல்லறை, அங்கே இந்த இது நினைவு சின்னவை, அங்கே மணிமண்டபம் வை. ஒன்றுமில்லாத ஆளுகளை தான் பார்க்க போகிறானே தவிர
தோமாவை பார்ப்போம், இந்த மாதிரி அடக்கா பண்ணியிருக்காங்களே என்ன ஏதாவது கொஞ்சமாவது உணர்வு இருந்தால் கொஞ்ச நேரமாவது உட்காந்து ஒரு கொஞ்சமாவது கண்ணீர் சிந்தி அதை அந்த நினைவு கூர்ந்து கொஞ்ச நாள் வர்றதுக்கு துப்பு இருக்கா? நானும் ஐயாவும் போனோம் ஆரம்ப நாட்களில் 2 பேர் போய் கண் கலங்கி இங்கே அழுதோம். இன்றைக்கி அந்த உணர்வு இருக்க போய் தான் நான் சென்னைக்கு அடிக்கடி வர்றேன், பணம் சம்பாதிக்க வரல. ஐயாவுக்கு தெரியும், லட்சக்கணக்கான ரூபாயை புஸ்தகங்களாக எழுதி விதைச்சிருக்கேன். எத்தனையோ ஊழியர்களுக்கு என் புஸ்தகத்தை கொடுத்துருக்கேன், சத்தியத்தை சொல்லியிருக்கேன். பண ஆசைக்கு நான் வர்றதில்லை, வர போகிறதும் இல்லை. அப்படி ஆள் நாண்டு என்னை எண்ணாதீங்க, அப்படி கிடையாது. ஒரு ஐயா ஊழியத்துக்கு கூப்பிடும்போது, ஐயா போக்குவரத்து டிக்கெட்டு நானே போட்டுக்கிறேன். இன்னொருத்தன் கூப்பிட்டதுக்கு நீ எதுக்கு அதை ஆதாயமாக்குறதுக்கு இங்கே வா இங்கே வாண்டி ஏன் கூப்பிடுறேன்? நீயே உனக்கே ஸ்பெஷலாக கூட்டவை, நானே டிக்கெட்லாம் போட வேணாம், போக்குவரத்து செலவு நானே போட்டுக்கிறேன்னு சொல்கிறேன். சத்தியம் சொல்லணும். இந்த சத்தியம் இப்போ யார் சொல்கிறாங்க? எவனுக்கு தெரியும்? இப்போ நான் சொன்னதெல்லாம் யாருக்கு தெரியும்? சொல்லி ஆகணும்ல, தெரிஞ்சு ஆகணும்ல. அதுக்கு நான் தியாகம் பண்ணி தானே ஆகணும். இதை போய் சம்பாரிச்சிக்கிட்டு இருந்து வந்து ஏசி இல்லாமல் வரமாட்டேன், காசு இல்லாமல் வரமாட்டேன், எனக்கு இவ்வளோ ரூபாய் கொடுப்பீங்களா? இவ்வளோ ரூபாயா? ஐயா கிட்ட கேட்டாராம் ஒருவர், எவ்வளோ கேட்பார் அவர்? இவர் சிரிச்சுக்கிட்டு, ஐயா அப்படியால அவர் ஏதோ உங்களால் முடிஞ்ச காணிக்க கொடுங்க, மற்றபடி இது என்ன? இன்றைக்கி நான் எனக்கு இன்னும் ஒரு வீடு இல்லை, வாசல் இல்லை, எனக்கு இன்னும் ஒரு வாகனம் கிடையாது. இன்ன வரைக்கும் பல லட்சங்கள் புஸ்தகங்களாக போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேனே தவிர எனக்கு இன்னும் நான் எதையும் சம்பாதிக்கலை, இன்னும் சம்பாதிக்க போகிறதும் கிடையாது. அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. இந்த இப்போ கூட ரெக்கார்டிங்கு கொஞ்சம் சில ஆயிரங்கள் செலவு பண்ணேன். பின்னாடி எடுக்கலாம்னா ஆதாயமாக யூடியூப்பில் போட்டால் எவன் நமக்கு காசு கொடுக்குறான்? அந்த நோக்கத்திலேயே நம்ம செய்கிறோம். கர்த்தருக்காக என் உயிரையே கொடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த பணம் காசு என்ன இது ஒரு பெருசாக நம்ம நினைப்போம். அப்படி ஆளா நம்ம? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்லி போகிற கூட்டமே தவிர பணத்துக்காக, காசை பொருளுக்காக, தேவனுடைய ஊழியத்தை ஆதாய பொருளாக எண்ணி இலவசமாக பெற்றதை வியாபாரமாக ஆக்கிற கூட்டம் நம்ம இல்லை. இலவசமாக பெற்றோம், இலவசமாக கொடுத்துட்டு போகிறோம். ஐயா உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதும் கிடையாது. நிர்வாணமாக வந்தோம், நிர்வாணமாக போகிறோம். இந்த வயநாடு பார்த்துக்க ஒரு ஆதாரம். இதே சென்னையில் சோப்பு டப்பா மாதிரி கார் மிதங்கலையா? நீ பார்க்கலையா? எத்தனை புணங்கள் மிதங்கள் பார்க்கலையா நீ? இதே தூத்துக்குடியில் தரையாக இருக்குது, தண்ணியே வராது. எத்தனை மாடு, ஆடு மாடுங்க, எத்தனை உயிர்கள் போனது தெரியாத உனக்கு? இப்போ சென்னையே அழிஞ்சு போயிடும், 2031 சென்னையே தீவா மாறுன்னு சொல்லிட்டு தெரியுதா? அப்போ நாச்சா விஞ்ஞானி யாருக்கு தெரியும்? நிலையில்லாத வாழ்வை. இந்த உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல. ஆதி அப்போஸ்தலர்கள் அன்னைக்கே சொன்னாங்க. அதை இன்னைக்கு உள்ளவன் எவன் சொல்கிறான்? எவன் சொல்கிறான்னு சொல்லுங்க. அவனுக்கு ஒரு சங்கம், அவனுக்கு ஒரு தலைவர், அவனுக்கு ஒரு கமிட்டி, அவனுக்கு ஒரு தேர்தல். என்னடா விளங்க போகுது? ஆகவே தேவ பிள்ளைகளாகி நீங்கள், இயேசு தலைவர், தலைமையிடம் பரலோகம், நமக்கு வழிகாட்டிகள் ஆதி அப்போஸ்தலர்கள், அவர்களால் நியமிக்கப்பட்ட நிருபங்கள் தான் நமக்கு பாட புஸ்தகம். இது நமக்கு ஒரு உண்மையான வெளிப்படுத்துகிற விசேஷம். இப்படித்தான் நம்மளை மாற்றிக்கிறணுமே தவிர இன்றைக்கி எவனும் சொல்லி கொடுத்து எவன் பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நானே நாளைக்கு பல்ட்டி அடிக்கலாம், ஒரு 10 கோடி தர்றேன்னா அந்த நேரத்தில் தானே இந்த பவுலை பார்க்க முடியும். இன்றைக்கி சொல்லலாம் பெருசாக 10 கோடி தர்றேன் பாஸ்டர், மாறிக்கங்க, எங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது, மாறுங்கன்னா அந்த நேரத்தில் இந்த பவுலை பார்க்கணும். இப்போ நான் சும்மா பேசி பிரயோஜனம் இல்லை. மாறக்கூடியவன் தான் மனிதன், மாறாதவர் இயேசு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பிசாசு சொல்கிறான், உலகம் முழுவதும் நான் தர்றேன், என் காலில் விழுன்னு சொல்கிறான். நம்ம பொதுவாக ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தாலே பிள்ளையாரே வாழ்கைன்னு சொல்கிற கூட்டம். ஆனால் இயேசுவை நல்லா கணிச்சிருக்கான். சாதாரண ஆள் இல்லை, லேசில் மயங்க மாட்டார்னு சொல்லி நல்லா யோசனை பண்ணி சொல்கிறான். உலகம் முழுவதும் தர்றேன்னு சொல்கிறேன், எல்லா நாடும் தர்றேன், எல்லா செல்வங்களும் தர்றேன். இயேசுவை எந்த அளவில் இடம் போட்டிருக்கான் பாருங்க. ஆனால் ஏசு சொல்கிறாரு, அது வரைக்கும் பொறுமையாக இருந்தவர் அப்பால போ சாத்தானேன்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தை கேட்டு அவரால் தாங்க முடியல. அப்பால போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது உனக்கு தெரியாதான்னு கேட்குறாரு.
அது வனாந்தரத்தில் யார் மக்கள் எல்லாம் சொல்ல ஆவியானவன் நமக்கு சொல்லாட்டினா இந்த ரகசியம் தெரியாது. வனாந்தரத்தில் எவனும் பார்த்தான் ஏசு சீசர்களும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஊழிய தொடக்கத்திலேயே பணக்காரனாக்கணும்னு திட்டம் போட்டான் சாத்தான். உடனே இயேசு யாரும் தெரியல, வனாந்தரமாக இருக்குது, ஆட்டையை போட்டுருவோம்னான்னு சொல்லி நினைச்சிருக்கலாம்ல. ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறாரு? அதனால தான் ஆவியானவர் வச்சு இதை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த சத்தியத்தை. இயேசுவை ராஜாவாக்க வந்தாங்க ஐயா. யோவான் 6:15 விலகி போனார். படிங்க. யோவான் 6:15. அந்த பொதுமக்களே வந்து தன்னை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக அவங்க எல்லாரும் ஒரே மனதோடு இருக்கிறாங்க என்று இயேசு அறிஞ்சு மறுபடியும் விலகி தனியே பிரிஞ்சு போயிட்டார். அல்லேலூயா. ஒரு கவுன்சிலர் பதவிக்கு என்ன ஆசை? வெட்டிட்டு குத்திட்டு சாகுறான் ஒரு கவுன்சிலர் பதவிக்கு. ராஜா என்ன சும்மா சாதாரணமா? மக்களே விரும்புகிறாங்க. இயேசு விலகி போனார். இதுதான்யா இயேசு, ஒரிஜினல் இயேசு இதுதான். விலகி போகிறவர் தான். இந்த உலகத்தில் அவர் ராஜா கிடையாது. ஒருத்தன் சொல்கிறான் நீ ராஜாவோ? பிலாத்து சொல்கிறான் யோவான் 18 36 37 எல்லாம் ராஜா ராஜான்னு சொல்கிறாங்களே, நீ ராஜாவா அப்படி சொல்லும் போது நான் ராஜா தான், ஆனால் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. அல்லேலூயா. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்திருக்கிறேன். இதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தேன். சத்தியவான எவனும் என்ன செய்யறான்? சத்தம் கேட்கிறான். அல்லேலூயா. நீ சத்தியவானா இருந்தா, சத்தியவானா உண்மை உள்ளவன் அர்த்தம். நீ உண்மை உள்ள கிறிஸ்தவனா இருந்தா இயேசுவுக்கு செவி கொடு. ஓ பிஷப்புக்கு செவி கொடுக்காதே, ஓ கமிட்டிக்கு செவி கொடுக்காதே, ஓ ஸ்தாபனத்துக்கு செவி கொடுக்காதே, உலக செத்து போற மனுஷனுக்கு செவி கொடுக்காதே. ஒவ்வொரு ஸ்தாபனத்தில் ஒரு கொள்கை வச்சிருக்கான். நமக்குன்னு எந்த கொள்கை இல்லை, நமக்குன்னு எந்த கட்சி இல்லை, நமக்குன்னு எந்த தேர்தல் கிடையாது, நமக்குன்னு எந்த தலைமையிடம் இல்லை. நமக்குள்ள ஒரே தலைவர் இயேசு. தலைமையிடம் பரலோகம். ஆதி அப்போஸ்தலர், அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர் வழிகாட்டிகள், அவங்க எழுதின நிருபங்கள் தான் பாட புஸ்தகம். இந்த நிருபங்களுடைய ரகசியங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அதனால தயவு செய்து ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் படிங்க, வேத பாடமாக படிங்க, தினந்தோறும் படிங்க, தினந்தோறும் படிங்க. படிச்சிங்கன்னா இயேசு யாருன்னு தெரியும், பிதாவாகி தேவன் யாருன்னு தெரியும், பரிசுத்த ஆவியானவரா யாருன்னு தெரியும், அந்தி கிறிஸ்து யாருன்னா தெரியும், கள்ளத்திற்கட்சி யாருன்னு தெரியும், 1000 ஆண்டு அரசாட்சி யாருன்னு தெரியும், ரகசிய வருகை தெரியும், 2ஆம் வருகை தெரியும், 1000 ஆண்டு அரசாட்சி தெரியும், நியாயந்தீர்ப்பு தெரியும். இத்தனையும் மூடி மறைச்சி பழைய ஏற்பாட்டிலேயே உன்னை தள்ளிட்டு போய் அங்கேயே குண்டா சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டி அப்படியே போகடான்னா அவன் எவ்வளோ பெரிய கல்ல நாயா இருப்பான், உங்களை எந்த அளவில் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் என்பதை தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. ஆகவே இந்த நிருபங்களுடைய விளக்கம் என்ற இந்த தலைப்பில் நாளைக்கு தொடர்ந்து இந்த செய்தியை நாளைக்கு சொல்கிறேன். இன்னைக்கு ஐயா சொன்னதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஆகவே நிருபங்கள் முக்கியம், நிருபங்களுடைய ரகசியங்கள் முக்கியம். இதில் தான் முழு சத்தியங்கள் வெளியாக இருக்குது. பழைய ஏற்பாடு ஒரு முக்காடாக இருப்பதுனால, அது கிறிஸ்தவ உபதேசம் இல்லாதனால, அது மோசையினுடைய மதத்துக்கு, யூதர்களுடைய மார்க்கத்துக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதுனால கிறிஸ்தவங்களாகி நமக்கு அந்த வேதம் அல்ல, கிறிஸ்துவ வேதமே வேதம். கிறிஸ்துவ வேதம் சுவிசேஷங்களும் நிருபங்களுமே தவிர பழைய ஏற்பாடு அல்ல என்பது திரும்ப திரும்ப வலியுறுத்தி நாளைக்கு இது தொடர்ச்சி செய்தியாக தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. நிருபங்களை பற்றி இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று தெசலோனிக்கேயர்